Second sum, example 1.19. f of x க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் f of x equal to 2x plus 1. g of x க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. g of x equal to x square minus 2. f dot g யும் g dot f உம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So first f dot g. f dot g f of g of x ன்னு எழுதிக்கலாம். So f அப்படியே இருக்கட்டும். g of x னா g of x ஓட வேல்யூவை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடணும். x square minus 2. So இதோட மீனிங் f of x. So இதை என்னன்னு சொல்லுவோம் f of x. கொடுத்துருக்கிற f of x ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். அதான் இதோட மீனிங். ஸோ இங்கே f of xக்கு பதிலாக 2x plus 1. ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த x ஸ்கொயர் மைனஸ் 2 அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4 ப்ளஸ் 1. ஸோ 2x ஸ்கொயர் 4ல் 1 போயிட்டா மைனஸ் 3. ஸோ இது f டாட் ஜியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு g டாட் f கண்டுபிடிக்கணும். ஸோ g டாட் f இதை g f of xன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படின்னா g அப்படியே இருக்கட்டும். f of xோட ஃபங்க்ஷன் என்னவோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். 2x plus 1. ஸோ இதோட மீனிங் g of x, அதாவது g of x ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை கொண்டு போய் அப்ளை பண்ணணும். அப்போது இங்கே x ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். 2x plus 1 the whole square minus 2. ஸோ இது a plus b the whole square ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இதை a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஏக்கு பதிலாக 2x எடுத்துக்கணும், பிக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஏக்கு பதிலாக 2x the whole square plus 2, ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 1 plus b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர். லாஸ்ட்டில் இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். மைனஸ் 2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4x இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இந்த மைனஸ் 2 எடுத்துக்கிறோம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x, 2ல் 1 போயிட்டா 1, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 1. ஸோ இது g டாட் எஃபோட வேல்யூ. g டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. ஸோ இதுலேயே f டாட் ஜியும் g டாட் எஃப்பும் ஈக்குவலா அப்படின்னு சப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னா f டாட் g இஸ் நாட் ஈக்குவல் டு g டாட் எஃப். ஏன்னா இங்கே f டாட் g வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 3, g டாட் எஃப் வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. ஸோ therefore it is not equal. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் மேத்ஸ் கே டிகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.